அடுத்தது க்ஷேத்திரக்ஷேத்திரஜ விபாக யோகம் அப்படின்னு 13வது அத்தியாயம். திரியோதசோத்தியாய க்ஷேத்திரக்ஷேத்திரஜ விபாக யோக அப்படின்ற யோகத்தை நம்ம அந்த அத்தியாயத்தை படிக்க போகிறோம். ஆனால் பகவத்கீதை 3 செக்மெண்ட்டாக, அதாவது 1 to 6 ஒரு குறிப்பு, 7 to 12 2வது செக்மெண்ட் 6 அத்தியாயங்கள், அப்புறம் 13லேருந்து 18 வரைக்கும் 3வது பகுதி. இதை 3 பகுதிகளிலும் முதல் 6 சாப்டருக்கு என்ன படிக்கிறோம், அதில் கர்மா எப்படி பண்ணணும், ஞானத்தை எப்படி வளர்த்துக்கணும், அப்புறம் தியானம் எப்படி செய்யணும், ஞான விஞ்ஞானத்தை எப்படி பண்ணணும், அப்புறம் எல்லாத்துலேயும் என்னெல்லாம் தனித்தனி விஷயத்தை பண்ணிக்கணும், எல்லா கர்மத்தையும் விடாத செய்யணும், இன்னொருத்தர ஸ்வதர்மத்தை, அதாவது நமக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மங்களை குறைபாடு உடையதாக செய்கிறது சிறப்பு. அதுக்காக அடுத்தவங்களோட கர்மத்தை செய்து நன்னா செய்தால் கூட அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு அதை பெருமாள் என்ன பண்ணிக்க மாட்டார், கணக்கில் எடுத்துக்க மாட்டார், அது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நிறைய கர்மாவை விடாத செய்யணும். கர்மாவை விடாத செய்தால்தான் ஞானம் வரும், ஞானத்தை தொடர்ந்து செய்தால்தான் பக்தி வரும், பக்தி வந்த பிறகு தான் நீ உன்னுடைய இடைவிடாத சித்தம் அதெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஞான வளத்துக்கு முன்னாடி பெருமாள் அதில் ஒன்று சொல்லித்தரார். மூக்குகோட நுனியை பார்க்கணும், அப்புறம் தரையிலேருந்து ஒரு 5 இன்ச்சு ஒசரத்தில் உக்காண்டுக்கணும், ஏகாக்கிர சித்தம் இருக்கணும், தர்ப்பையை பரப்பிட்டு அது மேலே ஒரு பலகையை போட்டு பலகையில் தர்ப்பையை போட்டு அப்படியெல்லாம் உட்காந்துக்கணும்னு நிறைய சின்ன சின்ன விஷயங்களாக இல்லை, பெரிய விஷயங்கள் ஆனால் அவசியம் அனுசரிக்க வேண்டியது அதெல்லாம் சொல்லித்தரார் முதல் 6 அத்தியாயத்தில். 7வது அத்தியாயத்திலேருந்து 12வது அத்தியாயம், இப்போ நம்ம கடைசியாக முடித்தோமே பக்தி யோகம், அது வரைக்கும் சொல்லும் பொழுது எப்படி பக்தி பண்ணணும், அப்புறம் எப்படி ஞானத்தை எல்லாம் செய்யணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாரு. 7வது அத்தியாயமே ஞான விஞ்ஞான யோகம் தான். அப்புறம் அக்ஷர பிரம்ம யோகம், அப்புறம் ராஜவித்யா ராஜகோஹ்ய யோகம். இந்த 9வது அத்தியாயத்துலேருந்து தான் நம்ம பார்த்துன்னு வரோம். ஏன் 9வது அத்தியாயம் பார்க்குறோம்னு சொன்னால், 9வது அத்தியாயம் முதல்ல பக்தி எப்படி பண்ணணும், மனசு எப்படி சிறப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுறது. நம்ம சாதாரணப்பட்டவா தான், அதனால் என்ன பண்ணுறோம், இந்த கர்மாவெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி பக்தி எப்படி பண்ணணும், என்ன செய்யணுன்றதை வளர்த்துண்டா 9, 10, 11, 12 வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ முதல்ல பார்த்துருக்கோம். இதில் எவ்வளோ நமக்கு விஷயம் புரிஞ்சிருக்கு, இன்னும் என்ன கற்றுக்கணுன்றது இருக்குது, நிறைய இருக்குது. ஒரே ஒரு தடவை கேட்டாலே போகாது, தொடர்ந்து கேட்டால் தான் இது மனசில் நிற்கும் இந்த விஷயம். இப்படி சொன்ன பிறகு பெருமாள்கிட்ட அர்ஜுனன் கேட்டா, இது என்னப்பா நிர்குண யோகமா சகுண தியானமா, எதை பண்ணணும், எது சிறந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோடனே பெருமாள் பாக்கி 19 ஸ்லோகத்தில் இது மாதிரி இல்லை, நிர்குண தியானம் எல்லாருக்கும் ஏற்புடையதென்று, சரீரத்தோட ஈடுபாடு விட்டவனுக்கு தான் நிர்குண தியானம் கை வரும், பாக்கி பேர் எல்லாருக்கும் சகுண தியானம் தான். பெருமாளை உருவமுள்ளவனாகவும் தன்னுடன் இணைந்து அருகிலே நின்று பேசக்கூடியவனாகவும் அப்படின்னு தான் மனசில் வச்சுட்டு பெருமாளுண்ட பக்தியை பண்ணணும் அப்படின்னு மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதில் இந்த பகவத்கீதையை பற்றி சிறப்பாக சொல்கிறதுக்கு கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதை நம்ம ஆச்சாரியர் எழுதி கொடுத்துருக்கார். அதை நம்ம படிச்சிருக்கோம்னு சொன்னோம். காட்டு மன்னார் கோவிலில் அவர் காட்டும் மன்னாரா வீரநாராயண பெருமாள் இல்லை, அதெல்லாம் பார்த்தோம். அது சென்ற அத்தியாயத்தில் படிக்கும்பொழுது பார்த்தோம். அந்த கீதார்த்த சங்கிரகத்துக்கு முதல்ல ஒரே ஒரு ஸ்லோகம் சொன்னார். அந்த ஒரு ஸ்லோகத்தில் எல்லாமே 700 ஸ்லோகத்துக்கு உண்டான கருத்து சொல்லிவிட்டார். அப்புறம் இது எப்படி 700 ஸ்லோகத்துக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னால் எப்படி சங்கிரகமாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னு 1லேருந்து 6 3 செக்மெண்ட் நம்ம பிரிக்கலை. பெருமாளே அப்படி தான் தனித்தனியாக இந்து வேறு 6, நடுவில் இருக்கிற 6, கடைசியில் இருக்கிற 6 அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்போ முதல் 6க்கு ஒரு 3 ஸ்லோகம், அப்புறம் 7 to 12க்கு ஒரு 4வது ஸ்லோகம், அப்புறம் 13லேருந்து 18 வரைக்கும் 5 அப்படின்னு சொன்னால் இந்த 6 to இருக்கிற வரைக்கும் ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒன்று சொல்கிறார். அப்படின்னு வரும்போது ஒரு 22 ஸ்லோகத்தில் மொத்தத்தையும் சொல்லிவிடுறார். கீதையோட 700 ஸ்லோகத்துக்கும் இந்த 22 ஸ்லோகத்தை பார்த்தாலே புரிஞ்சிடும். ஆனால் பாக்கி உள்ள ஸ்லோகம் இருக்குது, அதில் இன்னும் இருக்குது. அப்படின்னா அதில் அங்கங்கே விட்டு போன செய்திகள்லாம் அவர் அந்த கீதையில் சொன்ன சிறப்பான கருத்துக்களை எங்கே சொல்லலை அப்படின்றத பார்த்து அதெல்லாம் அதில் சொல்லியிருக்கார். அந்த
அந்த வரிசையில் நம்ம பார்க்கும்போது நம்ம கீதார்த்த சங்கிரகம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி 6 7லேருந்து 12 வரைக்கும் 4வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போது 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கிற சாப்டருக்கு இந்த 6 3வது செக்மெண்ட், அதாவது திருத்தீய ஷட்கம், அதில் பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்றத அந்த கீதார்த்த சங்கரத்தில் சொல்கிறார். ஆனால் அதை இன்னொரு அத்தியாயத்தில் இன்னும் கூட சிறப்பாக அதை பற்றி நம்ம பார்க்கலாம், அந்த ஸ்லோகத்திலலாம் பார்க்கலான்னு முதல்ல சொல்லும்போது அதில் ஒன்றுக்கு எத் பதாம்போருக தியான வித்வத்சாசேஷ வித்வத்ஸ அசேஷ கல்மஷா நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதே அப்படின்னு இந்த கீதா சாஸ்திரத்தை எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அந்த கீதார்த்த சங்கிரகத்துக்காக சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். எத் பதாம்போருக தியான வித்வத்சாசேஷ வித்வத்ஸ அசேஷ கல்மஷா நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்துக்கு என்ன கோர்வை இருக்குது? போன அத்தியாயத்தில் க்ஷேத்திரஜ விபாக யோகத்தில் சொல்லறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தில் 12ஆம் அத்தியாயத்தில் சகுண உபாசனைக்கும் நிர்குண உபாசனைக்கும் உள்ள தாரதமியங்களை கேட்ட அர்ஜுனனுக்கு இரண்டும் ஒரே நிறையாயினும் ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஆனால் அதில் என்ன பண்ணணும்? சகுண உபாசனை தான் எளிது, நிர்குண உபாசனை தேக அபிமானம் நீங்காத வரைக்கும் வெகு கடினம் என்று கூறி சகுண உபாசனையின் பாகுபாடுகளையும் உத்தம பக்தனுடைய லட்சணங்களையும் பகவான் எடுத்து கூறினார். அப்போ அது இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது உத்தம பக்தன்னா என்ன பண்ணுவான்? நிரபக்ஷா சர்வாரம்ப பரித்தியாகி அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி அவன் எனக்கு ரொம்பவும் பிரியமானவன் எடுத்து கூறுவதில் இந்த அத்தியாயம் பக்தி யோகம் முற்று பெற்றது. அதுக்கப்புறம் நிர்குண நிராகார பிரம்மத்தின் தத்துவமும் அதை நாடுவதற்குரிய ஞான யோகம், அதாவது சாங்கிய யோக முறையும் இனி விசாரிக்கப்படும். இந்த 13வது அத்தியாயத்திலேருந்து அதெல்லாம் எப்படி இருக்குது, என்ன ஆகாரத்தில் இருக்கணும், எந்த மாதிரி குணங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும், எதை மாதிரி இருந்தால் எந்த குணம் கிடைக்கும், அதுக்கப்புறம் என்ன விதமான கர்மபலன் அனுபவிக்கமா இருந்தால் அந்த அனுபவிக்கிறதுக்கு ஏற்ப அடுத்த ஜென்மா நம்மளுக்கு கிடைக்கும், அடுத்த ஜென்மா அதே மாதிரி மனுஷ ஜென்மா கிடைக்கணும்னா என்ன வரும் அப்படின்னு. இதை ஏற்கனவே அர்ஜுனன் 6வது அத்தியாயத்தில் கேட்டாருது. என்ன கிருஷ்ணா, அங்கே ஏறி உட்காரு, ஏகாக்கிர சித்தம் எடுத்துக்கோ, மூக்கு நுனியை பார்த்துக்கோ, கண்ணை முடிக்கோ, அதெல்லாம் சொல்கிற, இதெல்லாம் நீ பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது, பாதியில் நான் நிறுத்திவிட்டா என்ன செய்யறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வாட்டி கேட்டிருக்கா. அயதா ஸ்ரத்தையோ பேதா யோகச்சலித மானசா அப்பிராப்பிய யோக சம்சித்திம் காம்கதிம் கிருஷ்ண கச்சதி. என்னப்பா நீ இப்படிலாம் சொல்கிற, பாதியில் விட்டுட்டுனானே என்ன ஆகும், இதை என்ன செய்யறதுன்னு தெரியல, நீ இவ்வளோ கஷ்டமாக தொடர்ந்து எவ்வளோ நாளைக்கு செய்வான் அவன் அப்படின்னு இப்போ அர்ஜுனன் நமக்காக தான் கேட்டாருது. அர்ஜுனனுக்கு இதெல்லாம் சகஜமாக வருமா இருக்கும். ஆனால் நம்மளை போல் இத்தனை பேர் 5000 வருஷம் கழித்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டே இருப்போம் இல்லையா, அதனால் நமக்காக தான் அர்ஜுனன் இந்த கேள்வியை ரெப்ரசன்ட் பண்ணியாருது. உடனே பெருமாள் என்ன சொல்கிறார்? நகி கல்யாணக்கிறது கஷ்டித்து துர்கதியும் தாத்த கஷ்டதி. இப்படி ஒரு முயற்சியை செய்து ஒரு ஜென்மாவில் அவனுக்கு சித்தி கிடைக்கலன்னா துர்கதியும் தாத்த கஷ்டதி, தாத்த அப்படின்னு கூட்டு ஒரு விதமான கெடுதலும் அவனுக்கு ஏற்படாது. அடுத்த ஜென்மாவில் அவனுக்கு நல்லா இருக்கட்டும். ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோபிஜாயத்தை, நல்ல சிறப்பான குடும்பத்தில் பிறப்பான். இந்த நிலை இருக்கே, இப்போ பாதி எங்கேயோ பண்ணிவிட்டு ஜென்மா இந்த பாதியில் முடிஞ்சு போச்சே, இதனோட தொடர்ச்சியை அடுத்த ஜென்மாவிலையும் அனுசரிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறப்பான். அந்த யோகம் அவனுக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் அப்படின்னு பெருமாள் அர்ஜுனனுக்கு தைரியம் சொல்கிறார். அதை மாதிரி கேட்டபொழுது இப்போ என்ன, இந்த சாங்கிய யோகத்தில் என்னெல்லாம் நடக்கணும், எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த ஆத்மா சரீரமெல்லாம் எப்படி அப்படின்னு பெருமாளுக்கு சொல்லணும்னு தோணுது. அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்கிறார் அர்ஜுனனும் கேட்டுடுறா. ஆனால் இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த இத்தனை 18 அத்தியாயத்தை நம்ம மொள்ள வாஸ்து பார்த்தா சில கேள்விக்கெல்லாம் பெருமாள் அர்ஜுனன் கேட்காமையே ரொம்ப விவரமாக சாங்கோபாங்கமாக சொல்லியாருது. என்ன காரணம்னு கேட்டால் அதையும் அவரே சொல்கிறார் ஒரு அத்தியாயத்தில். 27 சதுர்யுகத்துக்கு முன்னாடி அப்போது சொன்னேன், அதுக்கப்புறம் இப்போ தான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு. 27 சதுர்யுகத்துக்கு முன்னாடி துவாபர யுகத்துலேருந்து அத்தனை முன்னாடி கழிச்சுட்டா அவ்வளோ வருஷம் பழசு. அதுக்கப்புறம் இப்போ தான் உனக்கு சொல்லின்னு இருக்கேன், உனக்கு சொல்கிறேன். 27 சதுர்யுகத்துக்கு முன்னாடி சொன்னதுக்கு அப்புறம் இப்போ தான் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் பெருமாள் ரொம்ப விரிவாக அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறார். இது எல்லாத்தையும் எங்கே பேட்டில் ஃபுட்டில்
இன்னும் ஒரு 1/4 மணி ஆச்சுன்னா என்ன நடக்கணும்? சண்டை நடக்கணும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். இந்த சாங்கிய ஞானத்தின் முதற்படி ஆத்ம அனாத்ம விவேகம். ஆத்மான்றது என்ன? சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன். அது எது? சரீரம் அனாத்மாவாக இருக்கிறது. இது ஆத்மா வேற, சரீரம் வேற அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதான் முதல் படி. அந்த விவேகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது சரீரம் என்பது அனாத்மா. அது ஒரு சரீரத்துக்கு ஒன்றுமே நடக்காது, அது ஒன்றும் போகாது, அது சிரிக்காது, அலோ சொல்லாது, எதுவுமே சொல்லாது. ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளே அந்த ஜீவன் இருந்தால் தான் என்ன பண்ணோம்? அது எல்லாரோடையும் பேசும், பழகும், சிரிக்கும், பெருமாளை சேவிக்கும், நடந்து போகும், எல்லாமே செய்யும். இந்த சரீரி ஆத்மா, இந்த சரீரம் அனாத்மா. அது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். இந்த சரீரம் என்பது ஒரு க்ஷேத்திரம். இந்த இடத்துல இருந்தால் தான் அந்த சரீரி இங்கே நிவாசனம் வசிக்க முடியும். அதனால் சரீரம் என்பது க்ஷேத்திரம், சரீரி என்பது க்ஷேத்திரஜன். அதாவது ஆத்ம அனாத்ம விவேகத்தை புரிஞ்சுக்கணும். ஆத்மான்றது என்ன? சரீரி. அனாத்மான்றது என்ன? சரீரம், உடம்பு. உடம்பு உயிர். அப்போ உயிர் என்பது என்ன? சரீரம் என்பது என்ன? உடம்பு, க்ஷேத்திரம், அதுக்கு 100 பேர். அப்புறம் சரீரின்னு சொன்னால் க்ஷேத்திரஜன், அதில் இருக்கிற உயிர், அந்த உடம்பில் இருக்கிற உயிர். அந்த உயிர் க்ஷேத்திரம் என்னது பண்ணுன்னு கேட்டால், க்ஷேத்திரம் என்பது என்ன? ஜடம். தனியாக உயிர் ஒண்டி இல்லைன்னா அது ஒரு சரீரத்துக்கு எதனா செய்யுமா? அது ஒரு ஜடம், எங்கேயும் நடக்காது, போகாது. ஆனால் என்னது? மாறுபாடு அடைந்து அழிவது. எப்படி மாறுபாடு அடைந்துன்னு என்ன? பால்யத்தில் இருக்கும், சின்ன குழந்தையாக இருக்குது, ரொம்ப வேகமாக எட்டி நட போட்டுன்னு போகிறது. முதல்ல தளர் நடை நடக்கிறது, அப்புறம் கொஞ்சம் ஸ்டிஃபாக நடக்கிறதுக்கு பார்க்கறது, அப்புறம் குழந்தை செவுத்தை பிடிச்சின்னு நடக்கிறது. செவுத்தை பிடிச்சி நடந்த பிறகு செவரை எதையுமே பிடிச்சிக்காமல் வேகமாக நடக்க துவங்குறது. சிலப்போ குழந்தை வேகமாக ஓட துவங்கினா நம்மளால் அதை போய் என்ன பண்ண முடியல, எட்டி பிடிச்சி கூட்டின்னு வரக்கூட முடியல. அந்த மாதிரி வேகமாக நடக்கிற வருது. அப்போ என்னாச்சு? குழந்தை வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் பொழுது, வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் பொழுது எல்லா வேலைகளும் துரிதமாகவும் வேகமாகவும், அது என்ன, அது ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு கோணத்தை நோக்கியும் ஒரு குறியை நோக்கியும் நடக்கக்கூடியது இருக்குது. ஒரு குறிக்கோளோடு நடந்து போகிறது. எல்லாமே நடக்கிறது மட்டும் இல்லை, சரீரத்தில் எல்லா விதமான மாறுபாடுகளும், பால்யம், யௌவனம், அப்புறம் என்ன நடுத்தரமான வயசு, விருத்தாபியம், அப்புறம் சரீரம் செனிலிட்டி, அது வரைக்கும் வருது சரீரத்துக்கு. அதனால் மாறுபாடு உடையது சரீரம். அதனால் க்ஷேத்திரஜன்றது யார்? சேத்தனன், ஞானஸ்வரூபன். ஆனால் இந்த உடம்பில் இருக்கிற உயிர் இருக்கே, ஒரு சின்ன குழந்தைக்கு 3 வயசு குழந்தைக்கு இருக்கிற உயிரும், 30 வயசுக்கு சரீரத்தில் இருக்கிற உயிரும், 90 வயசு சரீரத்தில் இருக்கிற உயிரும் மாறுபாடற்றது. எப்பொழுதும் ஞானஸ்வயமானது, ஞானமயமானது, எப்பொழுதும் அறிவு விகசிக்கக்கூடியது. அப்புறம் மாறுபாடற்று என்றும் உழவன், என்றும் உள்ளவன், அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இந்த சரீரம் என்ன பண்ணுறது? அகஸ்மாத்தா இன்றைக்கி ஒரு பொன்னாட்டி சரீரம் கரைச்சிருக்குது இந்த உயிருக்கு. அப்புறம் இதுவே நல்ல கர்மாவை இருந்ததுன்னா அகஸ்மாத்தாக இருந்தால் கூட ஒரு ஆணுடைய சரீரம் அதுக்கு கிடச்சிருக்கும். நம்ம பெரியவாள்லாம் அப்படி தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறா. சரீரம் கிடைக்கிறது அகஸ்மாத்தாக கிடைக்கிறது. ஆனால் அது உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர், ஜீவன் இருக்கே, க்ஷேத்திரஜன், அந்த க்ஷேத்திரஜன் என்ன பண்ணும்? அது எப்பொழுதும் மாறுபாடற்றது, ஞானமயமானது, அழிவற்றது. அவர் என்ன சொல்கிறான்? அந்த எப்பொழுதும் உயிருக்கு மாறுபாடு இல்லாதனால அது பெருமாளோடைய சொத்து. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவன் பெருமாளை சேர்ந்தது. அது என்ன செய்யணும்? இந்த சரீரம் கிடச்சிருக்கு, இந்த சரீரத்தில் நிறைய விதமான நல்ல காரியங்களை பண்ணலாம், பெருமாளோட சரணாகதி பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கு இந்த சரீரத்தை விட்டு போகக்கூடிய ஒரு காலம் வந்ததுன்னா அது நேராக கிளம்பி பெருமாள்கிட்ட போய் வைகுந்தத்தை அடைந்து அங்கேயும் பெருமாளுக்கு என்ன பண்ணணும்? கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க முடியும். ஏன்னா இது பெருமாளோட சொத்து, அவன்கிட்ட சேர்த்து விடணும். இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணோம்? இந்த சரீரமே ஒன்று தான், சரீரமும் ஜீவனும் ஒன்று தான் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு மௌಢ்யமாக இருந்தோம். அதனால் அந்த விவேகம் வந்த பிறகு சரீரத்தில் இருக்கிற ஜீவன் கிளம்பி போகணும்னு சொன்னால் இந்த சொத்தை பெருமாள்கிட்ட ஒப்படைத்து விடணும். எப்படி ஒப்படைச்சிக்கிறது? அவன்கிட்ட சரணாகதி பண்ணாதான் அவனே பெரிய மனசு பண்ணி கிருபை பண்ணி இது காலம் முடிய போது தேகவசான காலத்தை முடிஞ்ச பிறகு அப்போ முக்தி கொடுக்கும் பொழுது பெருமாள்கிட்ட போய் சென்று அடையும் அப்படின்னு அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். க்ஷேத்திரத்திற்கும் க்ஷேத்திரஜனுக்கும் உள்ள வேறுபாடை தெளிவுபடுத்தி காட்டுவதால் இந்த அத்தியாயம் க்ஷேத்திரஜ விபாக யோகம் என்று பெயர் பெற்றது. அதனால் இத்தனை அளவுக்கு இது எல்லாவற்றிலும் இருக்கிற வித்தியாசங்களை புரிஞ்சுக்கணும். உயிர் வேற, உடல் வேற.
அதை தான் நம்ம சாதாரணமாக இப்போ தமிழில் தெரியுமா கலோக்கியலாக வார்த்தையில் சொல்கிறோம். இதை நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னு சொன்னால் சரீரம் என்பது க்ஷேத்திரம், அந்த அதுக்குள்ளே இருக்கிற உயிர் இருக்கே ஆத்மா, அது வந்து க்ஷேத்திரஜன். க்ஷேத்திரஜன் என்ன பண்ணும், இந்த சரீரத்தை எத்தனை தடவைனா அது இது வரைக்கும் மாறி இருக்கும். இப்போ இந்த க்ஷேத்திரஜன், இந்த சரீரத்தில் ஒரு உயிர் இருக்கே, இந்த சரீரத்துக்கு இப்போ ஒரு பேர் கொடுத்துருக்கா. இந்த பேர் வந்து மனுஷனாக இருக்கிறதுனால பேர். இதுவே நம்ம பசு பக்ஷி அப்புறம் என்ன அப்படியா இருந்தோமானா அப்போ என்ன பேர் கொடுத்துருப்பா, அதுக்கு கொடுத்துருக்கிறது வாய்ப்பு இல்லை. சில வீடுகளில் நம்ம கிரகத்தில் நம்மத்தில் பசு இருந்ததுன்னா நம்ம பாட்டி என்ன பண்ணுவா, பசுவுக்கு ஒரு பேரை சொல்லி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா அது வருமா இருக்கும், அதுக்கு அந்த பேர் நினைவு இருக்கும். ஆனால் தனக்கு இந்த பேர் தான் கூப்பிட்டாலாம் தெரியுமா, அதுக்கு தன்னை வேறு யாரான பசுவே கூப்பிட்டுக்கிறதுக்கு வாசே இல்லை. அது என்ன பண்ணாது, பேசுகிறதுக்கும் அதுக்கு தெரியாது. கிட்ட போய் நின்று ஏதான ஒரு செய்கையை சொல்லும். அந்த பசு கூட்டத்தில் இருக்கிறதுக்கு அந்த பசுவுக்கு அது என்ன புரியுமா இருக்கும். அதுக்கு அனுசாரேன அது உடைய பாவனைகளை வேகமாக போகும், இல்லைன்னா துரிதமாக நடக்கும், இல்லைன்னா சவுக்கமாக நடக்கும், மொள்ள நடந்து வரும். அது வரத்துக்குள்ளே மழை கொட்டிடும். ஒரு 2-3 பசுவை கொஞ்சம் வேகமாக நடக்க சொன்னால் பாக்கி பசுவெல்லாம் என்ன பண்ணும், அதுவும் இல்லாமல் வேகமாக நடந்து வரும், அதுவும் வேகமாக ஓடி ஓடி வந்துடும். அதனால் அதுக்கு புரிந்து கொள்ளக்கூற சக்தி தான் இருக்குமே தவிர பேசக்கூடிய சக்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம சொன்னால் புரிஞ்சுக்கும். அதனால் இந்த க்ஷேத்திரஜனும் க்ஷேத்திரமும் இதை பற்றி விவரமாக ஒரு பாகுபாடு என்னெல்லாம் உண்டு, எப்படியெல்லாம் மேலுக்கு வர முடியும், எப்படி தனித்தனியாக புரிஞ்சுக்கணும், இந்த சுவாமி இந்த அத்தியாயத்தில் ரொம்ப விளக்கமாக விரிவாக சொல்கிறதுனால இந்த அத்தியாயத்துக்கு க்ஷேத்திரஜ விபாக யோகம் என்று பெயர். அடுத்த பதிவிலேருந்து ஒரு ஸ்லோகமாக நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.